அரசாங்க உறுப்பினர் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது நாங்கள் நாடு கடந்த அரசாங்கத்தில் இணைந்திருப்பது காரணம் நாங்கள் தமிழினத்தை நோக்கி எவ்வளவு துரித கருவியும் போக வேண்டும். இந்த நாடு கடந்த அரசாங்கம் அவை முடியும் போது 20 வருஷத்தை, அதாவது முள்ளிவாய்க்காலில் இருந்து 20 வருஷத்தையும் கிட்டத்தட்ட 1983 இனப்படுகொலையில் இருந்து 50 வருஷத்தை முடித்திருப்போம். அந்த அளவு காலமும் நாங்கள் எங்களுக்கு ஒரு நீதியும் விதைக்காமல் ஒன்றும் இல்லாமல் நாடு கடந்த அரசாங்கத்தை இழுத்துக் கொண்டு போக முடியாது. ஆகையால் நாங்கள் இந்த முறை வந்த அந்த 90 பேரையும் பொறுத்தமல்ல ஒவ்வொரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது எங்களுக்கு கிட்டத்தட்ட அமைச்சர்கள், உதவி அமைச்சர்கள் என்று சொல்லும் போது 20 பேர் இருக்கின்றோம். அதை தவிர ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறோம். அப்படி என்று போகும்போது அந்த பொறுப்புகளை எடுக்க வேண்டும். அதில் நான் பிரதமரை ஒரு வேண்டுகோள் வைத்துக் கொள்கின்றேன் என்னென்னு சொன்னால், அவர்களையும் கூட பிரதமர் பணிமனை போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதை அமைச்சர்கள், உதவி அமைச்சர்களை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாடுகளுக்கான ரெப்ரசன்டேட்டிவையும் அந்த அமைச்சுகளுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கண்ட்ரி கோஆர்டினேட்டர்ஸையும் அமைச்சரவையில் பிஎம்ஓ ஆஃபீஸ் போட வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றேன். அப்போது எல்லோருக்கும் ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படும். நீங்கள் உங்களுடைய உரையில் கூறியிருந்தீர்கள், பொறுப்புகள் தான் இங்கே கொடுக்கப்படுகின்றது, பதவிகள் இல்லை. அதை எங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்புகளை எல்லோருக்கும் கொடுக்கும் போதுதான் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த வடத்தை பிடித்து இழுத்து கொண்டு நாங்கள் மிகவும் வேகமாக போகலாம். ஆகையால அந்த பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பெற்றுக்கொண்டு, மற்ற இரண்டாவது தமிழீழத்தில் இருந்து எங்களுடைய மக்கள் விலகி போய் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நோக்கத்தில் இருந்து அதை பற்றி ஒரு 3 கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஏன் தமிழீழம் எங்களுக்கு தேவை என்பது முதலாவது இனத்துக்கு நாங்கள் தமிழீழம் கேட்கின்றோம் என்றால், இனப்படுகொலை செய்யப்படுவதால்தான் நான் தமிழீழம் கேட்கின்றோம். எங்களுக்கு வேறு எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் தமிழீழம் கேட்கணும். இனப்படுகொலையில் இருந்து பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் 1983ஆம் ஆண்டு ஜெயவர்தனா சொன்னார், ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் தமிழ் பீப்புள் திங்க் அபவுட், when I do kill or do something to Tamil people, Sinhalese people will be happy. ஒரு பிரசிடென்ட், அதாவது ஆணை பெண்ணாக மாற்றக்கூடிய பிரசிடென்ட் சொல்லுகின்றார், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு கேடகமாக அன்றைக்கு அமைந்த அமைப்பு எங்களுடைய விடுதலை போராட்ட அமைப்பு கல்வி. அதை கேவலமாக அந்த கேடயமாக அவர்கள் 2009ஆம் ஆண்டு கடைசி நேரம் மட்டும் அவர்களுக்கு கேடயமாக இருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கூட கொடுத்து எங்களை உயிர்களை காப்பாற்றினார். ஆகையால எங்களுக்கு இனஅழிப்புதான் காரணம். அதுல வேறு எந்த தீர்வும் எங்களுக்கு சரி வராது. என்ன காரணம் சொன்னா, எந்த தீர்வுக்குள்ள நாங்கள் போனாலும் கூட, அதாவது ஒரு இரு தேசம் ஒரு நாடு என்று போனா என்ன, அல்லது 13 அமெண்ட்மெண்ட்லை, மற்றது யூனிட்ரி ஸ்டேட்டும் ஒரு காலத்திலையும் எங்களுக்கு இனஅழிப்பை தடுத்தார். அந்த முறையில் நாங்கள் எங்களோட மக்களுக்கு சொல்ல வேண்டும், இனஅழிப்பை தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இறைமை உள்ள தனி அரசு தான் இனஅழிப்பை தடுக்கும். ஏனென்று சொன்னா, ஒன்றின் மூலமாகத்தான் நாங்கள் என்ன சர்வதேச பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள முடியும். மற்ற எந்த விதத்திலையும் சிங்கள பேரினவாதம் எங்களை இனஅழிப்பை தடுப்பதை தடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் புதிய புதிய விதத்தில் முடிவு செய்கின்றார்கள். அதாவது காடையர்களை வைத்து 83ஆம் ஆண்டு இனப்படுத்தி செய்தார்கள். அதுக்கு பிறகு இப்ப ஆர்ம் போர்சஸை வச்சு இனப்படுத்தி செய்தார்கள். அதுக்கு பிறகு தங்களுடைய என்ன டிபார்ட்மெண்ட்ஸை வச்சு இனஅழிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாறி மாறி போலீஸை வச்சு இனஅழிப்பு செய்கிறார்கள். அந்த விதத்துல நாங்க கடைசி மட்டும் இனஅழிப்புல இருந்து தடுக்க முடியாது. எந்த இதுக்கு போன அதுக்காக தமிழீழத்தை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது. ஈழத்தமிழர்களுக்கு எதுவுமே பாதுகாப்பு கொடுக்காது. ஆகையால் தான் இதை நாங்கள் எல்லோருக்கும் தெளிவாக்கவும், அந்த தெளிவாக்குறது எங்கள மக்களுக்கு முதல் தெளிவாக்கவும் நாங்கள் எனக்கு தமிழினம் இருக்கோம். இதுதான் நாடு கடந்த அரசாங்கத்தின் கொள்கை. அதை நாங்கள் விரிவுபடுத்த வேண்டும். இந்த 90 பேரும் மற்ற 2வது விஷயம் 2 விஷயத்தை சொல்லி நான் இந்த கருத்தை